அவன்தான் மனிதன் கொஞ்சம் சீரியஸான எக்ஸ்பெரிமெண்ட் கதை. சிவாஜி அவர்கள் தம் காதலை சொல்ல போகும் சமயத்தில் இவர் முத்துராமனுடனான காதலை சொல்லும்போது நெஞ்சை பிழிந்தது. சிவாஜி அவர்களுடன் ஜோடி சேராமல் மகளாக நடித்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலையும் கந்தன் கருணை வள்ளியும் முறையே அன்றைய இளம் ஹீரோக்களான ரவிச்சந்திரனுக்கும் சிவகுமாருக்கும் ஜோடி சேர்ந்திருப்பாங்க. பாதுகாப்பு படம் ஒரு வித்தியாசமான அனுபவம். அதே போல சுமதி என் சுந்தரியும் ஒரு முழு நீள நகைச்சுவைக்கு பஞ்சமில்லாத சித்திரம். எங்க ஊர் ராஜா சிவாஜி அவர்களுக்கு டபுள் ரோல். வழக்கமாக இளைய சிவாஜி அவர்களுக்கு காதலி, அதுவும் ஸ்மார்ட்டாக இருக்கும். அன்பை தேடி படமும் சித்ரா பௌர்ணமியும் கணவனுக்காக உருகும் ஜெயலலிதா அவர்களின் கதாபாத்திரம். பாட்டும் பரதமும் கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படம். எந்த படத்திலையும் ஓல்டு கெட்டப்புக்குள்ள நுழையாத ஜெயலலிதா அவர்களுக்கு அதையும் போட்டுக்கொள்ள வாய்ப்பாக அமைஞ்சது. நீதி படம் முழுக்க முழுக்க கதாநாயகனை சுற்றி வந்த கதை. ஜெயலலிதா அவர்களை வைத்து கொண்டும் ஒரு டூயட் கூட இல்லாமல் படத்தை எடுத்து வெற்றி கண்டு இருக்கிறாரு டைரக்டர், அதுவும் CV ராஜேந்திரன். குருதட்சணை படத்துல மட்டும்தான் 2 நாயகிகளில் ஒருவராக வந்தாரு. பெரும்பாலும் 2 நாயகிகள் கொண்ட படங்கள்ல அவர் கமிட் ஆனால் மற்ற நாயகிகளை விட இவருக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பது போல் பார்த்து கொள்ளுவார். எங்க மாமா படம் குறிப்பிடத்தக்க கதையம்சமுள்ள திரைப்படம். குழந்தைகளின் செல்வனாக நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்திருப்பாரு இந்த செல்வி. நடிகர் திலகத்துடன் இத்தனை படங்கள்ல அவங்க நடிச்சிருந்தாலும் பட்டிக்காடா பட்டணமா மற்றும் சவாலே சமாளி இந்த 2 படங்களும் நடிகர் திலகத்துக்கு எதிர்கட்சி தலைவியாக வந்து சிவாஜி அவர்களின் பாசத்தையும் பரிவையும் புரிந்து கொள்ளும் மனைவி கதாபாத்திரம் ஸ்பெஷலானது. ஜெயலலிதா அவர்களை ஒரு சிறந்த நடிகையாக ஜொலிக்க வைத்தது நடிகர் திலகத்தின் திரைப்படங்களே. சார், நான் சொன்ன பிரகாரமே உங்க பெண்களுக்கு எல்லாம் மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். பாருங்க ஒவ்வொருத்தர் சும்மா எப்படி இருக்கான்னு. யாரு மிஸ் ஆகலையடா? இல்ல இல்ல இல்ல. விளையாட்டுத்தனமா போயிட போது இவங்களெல்லாம் யாரு என்னன்னு விசாரிங்க. விட்டுடுவேனா? ஏப்பா தம்பி, என்ன சந்தையில இருந்து மாட்டை விரட்டிட்டு வர்ற மாதிரி இந்த மனுஷன்களை விரட்டிட்டு வந்திருக்கியே, இவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இருக்காவா? அட்ரஸ் மட்டும் தான் சார் இருக்கு. இவன் தான் சந்திரன், உங்க மூத்த மாப்பிள்ளை. யாரு ஜெயில இருக்கிறதா சொன்னியே? அவனே அவனே. அவர் தானா? என் தம்பி ஜெயில வசதி பரவாயில்லைங்க. இப்ப என்ன கல்யாணத்துக்குன்னு ஜெயில இருந்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? விடுதலை விட்டுட்டாங்க. என்ன உத்தியோகம் அவருக்கு? கலெக்டர் வேலையே கிடைச்சிருக்கும். பாவம், அதிர்ஷ்டம் இல்ல. மந்திரியா வர்றதுக்கு நல்ல அறிகுறி இருந்தது, ஆனா எலெக்ஷனுக்கு நிக்கல. அப்பா, அவரு ஜாலி ஜிம்கான கம்பெனில பெரிய வேலையில இருக்காருப்பா. மாசம் 300 ரூபாய் சம்பளம் இருக்கு. அது சரிம்மா, பேருதான் சந்திரன் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. அதுக்கு என்னங்க பண்றது? பாதி நாள் சந்திரன் நல்லா இருக்கான், பாதி நாள் கேயறான். இப்போ எனக்கு உங்களுக்குமா கல்யாணம்? எனக்கு ரத்னாவுக்கும் தானே. அதானே என் கண்ணுக்கு அவர் மன்மத. மன்மதன் எப்படிதான் இருப்பானு கேள. சும்மா இருங்க. இவர் மிஸ்டர் மோகன், உங்க 3வது பொண்ணுக்காக பாத்திருக்கேன். அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கே ஓனர். இத பாருங்க, இந்த பங்காரு அண்ட் பங்காரியன் சன்ஸ் இருக்கு, அது எங்க தாத்தாவுடையது. அப்புறம் இந்த வரலட்சுமி அண்ட் ஜெயலட்சுமி சன்ஸ் இருக்கு பாருங்க, அது எங்க சித்தப்பாவுடையது. பசப்பைய நல்ல பசையுள்ள பையன் சொன்னேன். அவர் மிஸ்டர் கோபி PA. ஹோல்சேல் கடை டவுன்ல நல்ல சில்ற. அவர் பெரிய துணி கடை மளிகை கடையெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அம்மா, ஒரு பெரிய கவலை வெட்டுது. இனிமே நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வெளியே வாங்கவே வேண்டாம். எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம காந்தா சினிமாவில பெரிய ஹீரோயினி ஆகணும். அது ஸ்டுடியோக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போய் நிறைய ஷூட்டிங் வாங்கணுங்க. எப்ப ஏற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கூஜா பய. அது எப்படியோப்பா, அவர்தான் மீதி 3 மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கப்பா. முடிக்கிறது என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் தான். இவ்வளவு சீக்கிரமாவா? சம்பந்திகளை பார்க்க வேண்டாமா? அவங்களோட பேச வேண்டாமா? என்ன தம்பி, சம்பந்திகளை பாக்கணுமாமே? மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் பெரிய பாக்கியசாலிகள். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, என்ன தவிர உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் அனாதை பசங்க. தைரியமா கூத்துப்படாத, நான் இருக்கா? யார் அந்த குட்டி? குட்டி கிட்டின்னு பேசாதீங்க. வயசு 21 ஆகுது, ஸ்கூல் டீச்சரா இருக்கா. மாசம் 300 ரூபாய் சம்பளம். உங்க வருமானத்தோட பெட்டர் ஏன் பேசுறீங்க? வாய கடறான். உன் காதலியா? வெரி குட், நீ பொழைச்ச. யாரா இவ? என்ன கேக்குறீங்க? ஷீ இஸ் மை லவ். பேரு ஜெயா, ஆனா நான் செல்லமா ஜெய் 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 தான் கூப்பிடுறது. இன்னும் கொஞ்ச நாள் மிஸ்ஸஸ் ஜெய் விட்டால் ஜெய் விட்டால் ஜெய் விட்டால் விட்டலே விட்டலே ஜெய் ஜெய் விட்டலே விட்டலே விட்டலே. ஒரு பையன் ஒண்ணு தொங்க போட்டு அரிசி பைய யாரா அவனை தட்டிட்டு புறப்படும். மூத்த பெண்ணாக மனோரமா, 2வது பெண் ஜெயலலிதா, 3வது பெண் ஜோதிலட்சுமி,
4வது சச்சு. இதில் மூத்த பெண்ணுக்கு ஆண்கள் அப்படின்னாலே வெறுப்பு, கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்வாங்க. 3வது பெண் ஜோதிலட்சுமியோ ஏற்கனவே ஏவிஎம் ராஜனை காதலித்து அவரால் கைவிடப்பட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒற்றை காலில் நிற்கிறாங்க. கடைசி பெண் சச்சு சினிமா பைத்தியம், சினிமாவில் நடிக்கிற ஆசையில் சுற்றி திரிகிறாங்க. இந்த அத்தனை கவலைகளும் சிவாஜி அவர்களுடைய தலையில. ஆனால் கவலைகள் கலேபரங்களாக, கலேபரங்கள் அனைத்தும் கலாட்டாக்களாக, ரசனையும் ரகளையுமாக போய்கொண்டிருக்கும் திரைக்கதை தான் படத்தின் மிகப்பெரிய பலம். 4 மகள்களுக்கு அப்பாவாக தங்கவேலு, அவருடைய மச்சினனாக சோ, சிவாஜி அவர்களின் நண்பனாக நாகேஷ். இது போதாதா கலாட்டாவுக்கு? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மாமாவை வாரிவிட்டு கொண்டே இருப்பாரு சோ. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சிவாஜி அவர்களுடன் மல்லுக்கு நின்று வழிந்து கொண்டே இருப்பாரு நாகேஷ். ஏவிஎம் ராஜன் வேறொரு பெண்ணுடன் கூத்தடிக்க அதிலிருந்து அவரை கழற்றிவிட ஒரு நாடகம் போடுவார்கள் சிவாஜியும் நாகேஷும். அதுல சிவாஜி அவர்களே மாட்டிக்கொள்ள அதுக்கப்புறம் உண்மை புரிந்து கொஞ்சி காதல் புரிவாரு ஜெயலலிதா. நம்ம 2 பேருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு. நேத்து உங்க அக்கா கிட்ட அற வாங்காதான் மிச்சம். சே பொண்ணாவ. ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை என்ன பொறுமை? நம்ம 2 பேருக்கு வயசாகிட்டே போகுது. நாம இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா காதல் உலகமே நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். ஆமா, நம்ம 2 பேரும் பெரிய ரோமியோ அண்ட் ஜூலியட். உலகமே நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கு. குத்தி விடுவேன். நீ வேணா ஜூலியட் இல்லாம இரு, என்னையா ரோமியோ இல்லைங்கிற? ஆரம்பிக்கட்டுமா காதல் வசனத்தை? என் கண்ணு ஓபன் பார்க்ல இருக்கோம். மறந்துறேன். ஓபன் பார்க்கா இருந்தானா? அத்தானா? அத்தானா? என்ன முதல்ல தள்ளிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தேடாத இடமே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தா, மன்னிச்சிடுங்க அத்தா. மறுபடியும் அத்தானா? என்ன விளையாடுற? கலர அத்தான் கூப்பிடு தவறா? நீங்களே சொல்லுங்கம்மா. மதன் என்ன இதெல்லாம்? லலிதா, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. நான் அவ அத்தான் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. ஒரு சமாச்சாரத்துக்காக நான் இவளுடைய மாஜி காதலன் மாதிரி ஆக்ட் பண்ணேன். நான் விஷயத்தை சொல்றதுக்குள்ள அவன் முந்திக்கிட்டான். அத்தா கதையை மாத்துறீங்க. நான் உங்களை விடவே மாட்டேன். நீங்க ஒரு மனுஷனா? லலிதா! அக்கா சொன்னதெல்லாம் சரியா போச்சு. ஆண்கள் எல்லாம் லலிதா லலிதா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த மோகன் பையன் இவ கூட சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை பிரிச்சு உன் தங்கச்சி கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இவளுடைய மாஜி காதலன் மாதிரி நடிச்சேன். நடிப்பா? ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்கிறேன். என்னை ஏத்துக்கோங்க அத்தா. பல்ல கழட்டி விடுவேன். விளையாடுறியா? இப்ப மரியாதையா போறியா இல்ல போலீஸை கூப்பிட்டுமா? என்னமா பேசுறீங்களே? தம்பி அண்ணா, பாவம் பொண்ணு கதறுதுப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு பாப்பா. பாவம் பொண்ணு கதறுது. நான் முடிஞ்சா நீங்க வீட்டுக்கிட்டு போங்களேன். மிஸ்டர் சார், ஏன்பா புருஷன் பஞ்சாதி சண்டையை தெருவு கொண்டு வர? அசிங்கமா இல்ல? யாரையா புருஷ பஞ்சாதி? இதோ இருக்காயா, இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயம். நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீங்க எல்லாம் சாட்சிக்கு வர வேண்டி இருக்கும். ஆமா அத்தா. லலிதா, இப்படி இருக்கலாம் போல இருக்கு. பாருமா, செத்து போனான உன் புருஷன் அவன் என்ன மாதிரியே இருப்பான் போல இருக்கு. நான் அவனுடைய டூப்ளிகேட். செத்தவன் தான். நான் மலையா பையன் இல்ல, திருச்சி பையன். சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ்ல வேலை செய்யறேன். இத்தனைக்கு கைவசம் ப்ரூஃப் இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது தகராறு பண்ணு. அவசரப்பட்டு போலீஸ் கூப்பிடாதீங்க, நான் குழம்பிட்டேன். அம்மா தாயே, இன்னுமா நீங்க இருக்கிற? எனக்கு சொல்ல கொடுத்தது பத்தாது, இவருக்கு வேற சொல்ல கொடுக்கணுமா? விட்டுடு. உனக்காக தானே இவ்வளவு செஞ்சேன். சொல்லுவோம் சிஸ்டர் கிட்ட. ஆமாக்கா, இவ சொல்றத நம்பாதே. இவகிட்ட இருந்து இவரை மீட்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க. ஏண்டி எங்க ஆள குழப்பமா பார்த்த? பேசாம மலையாவுக்கே ஓடிடு. மறுபடியும் அந்த பக்கம் வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஆமா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வெரி குட், யூ டிட் இட் பைல்வான். சிவாஜி அவர்களும் சில நெருக்கமானவர்களும் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் அவர்களை ராஜி அப்படின்னு அழைப்பார்களாம். ராம்குமார் ஃபிலிம்ஸ் முதல் தயாரிப்பான கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு சிவாஜி அவர்கள் அளித்த உத்தரவாதத்தால் அவருக்கு கிடைத்தது. நட்சத்திர இரவுக்காக கோபு எழுதிய கலாட்டா கல்யாணம் நாடகத்தை படமாக்க கோபுவை ஒப்பந்தம் பண்ணாரு சிவாஜி அவர்கள். முதலில் அந்த படத்தை இயக்க பி. மாதவனை அணுகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கோபு என்னுடைய நகைச்சுவை வசனங்களை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே ரசிகர்களிடம் சேர்ப்பிக்கக்கூடியவர் சி.வி. ராஜேந்திரன் அப்படின்னு கூற, புதிய பையனாக இருக்கிறானே அப்படின்னு சிவாஜி அவர்கள் தயங்கினாரு. ஆனால் கோபு கொடுத்த அழுத்தத்தால் சி.வி. ராஜேந்திரனை இயக்குனராக ஒப்பந்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் படத்தை இயக்கும் வேகத்தையும் ஆளுமையையும் கண்டு அவரையே தன்னுடைய ஆஸ்தான இயக்குனராக அறிவிச்சிட்டாரு.
அந்த அளவுக்கு கலாட்டா கல்யாணம் திரைப்படமாக ரசிகர்களை கவர்ந்தது. மாப்பிளை போஸ்ட் ஒண்ணு காலி இருக்குன்னு அவ்வளவுதான் காலை பிடிச்சிட்டான். காந்தாவோட நிபந்தனைகள் சொல்லியுமா கால பிடிச்சுட்டான்? அத சொல்லல, அது சொல்லியிருந்தா என் கழுத்தேல பிடிச்சிருப்பான். யோ டவுன் கோபி எழுந்திரியா, எழுந்திரி. வேண்டிய குடும்பம் சொன்னனே, அது வேற யாரும் இல்ல, நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல தர்மலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய கடைசி பொண்ணு காந்தாவுக்கு. கொஞ்சம் பிள்ளையார் கோயில் தெரு தர்மலிங்கமா? பக்கத்துல கூட சிவாஜி சிவல் ஸ்டோர் ஒண்ணு இருக்குமே. எஸ் அதே தான். ஐயா ஊடாது ஒரு கூச்சலும் கோஷ்டமும் சைனா பஜார் மாதிரி குடும்பமா அது. அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏண்டா எங்க மாமனார் வீட்டையா தாக்குற? அது இல்லைங்க, நான் அப்படியே அந்த சிவல் கடையில போய் உட்கார்றது, பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டை எல்லாம் நல்லா காதுல விழும். அந்த சண்டையை கேட்கறதுக்காக நிறைய பேர் அந்த கடைக்கு வராங்க. உனக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தா பண்ணிக்க, இல்லாட்டி போ. பொசுக்கு பொசுக்குன்னு கால விடுறான் சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். அந்த பொண்ணை நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும், சினிமா நடிகை மாதிரியா இருக்கும். அந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். கோபி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ சில நிபந்தனைகள் போட்டு இருக்கிறான். முதல் நிபந்தனை, உனக்கு தாய் தகப்பனார் இருக்க கூடாது. ஐயோ, நான் பிறந்த உடனேயே அவங்க 2 பேரும் செத்துட்டாங்களே. ஐயோ, பயலுக்கு நல்ல ஜாதகம். இரண்டாவது நிபந்தனை, உனக்கு நல்லா சமைக்க தெரியணும். நம்ம வீட்டுல யாரும் இல்லீங்களா? 15 வருஷமா நான் தான் சமையல். கார குழம்பும் கத்திரிக்காய் பொரியல நான் வச்சேன்னா நீயே திம்பியா? ஏ மதனா, ஏன்டா ஹோட்டல்ல இருக்க வேண்டியவன வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிற? சரி சரி, கையோட மத்த 2 கண்டிஷனையும் சொல்லு. இந்த பாருப்பா, மூணாவது, அவளுக்கு திடீர்னு சினிமாவில சான்ஸ் கிடைச்சு அவன் நடிக்க போறான்னா நீ தடை சொல்லக்கூடாது. ஐயோ, அவ மட்டும் சினிமாவில் நடிச்சா தத்தரும் கூடவே போய் ஷூட்டிங் எல்லாம் பாப்பங்க. அதுக்கும் சரியா? கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்க. அம்மா காந்தா, அரும்பாடுபட்டு உனக்கு ஒரு மாப்பிளை கண்டுபிடிச்சிட்டம்மா. அதுதான் இது கோபி பிஏ, உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் மாற மாட்டாரே? மாறவே மாட்டேன். மாறதாகவே இல்ல. அப்புறம் என்ன சொல்லுவ அபிப்பிராயத்தை? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஓகேதான். நீங்களும் ஓகேயா? 1965 ஆண்டு நாடகமாக போட்டார்கள். 1968 ஏப்ரல் 12 படமாக வெளியிட்டார்கள். கலாட்டா கல்யாணம் கிட்டத்தட்ட படம் அரை செஞ்சுரி போட்டாச்சு. கிட்டத்தட்ட 58 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் சில வருடங்கள்ல கலாட்டா கல்யாணத்துக்கு 60ஆம் கல்யாணம். தன்னுடைய மகன் ராம்குமாரின் பெயரில் உருவாக்கிய பட பேனரில் கலாட்டா கல்யாணம் எடுக்க இருப்பதாக அறிவிப்பும் பண்ணிவிட்டாரு. கோபுவுக்கு தயக்கம். அந்த படத்தின் ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாண தரகர் போன்ற கதாபாத்திரம். நகைச்சுவை படம் அப்படின்றதுனால நாயகன் கதாபாத்திரம் பல இடங்கள்ல சொல்லடிப்பட வேண்டும். சமயங்களில் அடி உதையும் கூட வாங்க வேண்டும். வேறு எந்த கதாநாயகனாக இருந்தாலும் சாரி சார், இதுல ஹீரோவுக்குரிய அம்சம் எதுவுமே இல்லை அப்படின்னு படத்துல நடிக்க மறுத்திருப்பாங்க. ஆனா அந்த கதாபாத்திரத்தையே ஒரு சவாலாக எடுத்து நடிக்க துணிந்து விட்டார் சிவாஜி அவர்கள். அவருக்கு மனதில் ஒன்று பிடித்து விட்டால் வேறு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாரு. சந்திரா, கழுத படா, நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா, உட்காரு. நான் தான் உன்னை பார்க்கல, நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது? இதான் ஃப்ரெண்டா? ஆமா, உன் குடுமி சும்மா ஆடாத, எதுக்காக வந்த? வேற எதுக்கு? ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக்பாட் ஆட போனோம். நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா? உங்க அப்பா தான் பேங்கர் ஆச்சே, செல் அடிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு, பரவாயில்ல கூட. கறக்கிறது உழக்கு பால், உதைக்கிறது பல்லு போகாண்டான். வாங்குற சம்பளமே 500 ரூபாய்க்கு சூதாடுறியா? நிறுத்துற கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா கூட அட்வைஸ் பண்றேன். எனக்கு வேற இடம் இல்ல, நீயே சொல்ற வேற இடம், நல்ல இடமா? மறந்தே போயிட்டா, உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்லை, படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது, இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா பொண்ணு கொடுப்பா? நான் கொடுக்கறேன்டா. எப்பா? சந்திரா உட்காரா, நான் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல. 2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானடா அடிப்ப. விஷயத்தை கேளு. எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீதான் மாப்பிளை கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்காந்துட்டேன். இதுக்கேண்டா அசந்து போனேன்? ஒரு மாப்பிளை நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும். நீயா? அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டாம்டா. என்னடா எனக்கு என்ன குறைச்சல்? ஜாலி ஜிம்கான மேனேஜர் கைய கட்டினா அவுக்குறது இல்ல. சரி போய் தொலை, அந்த பொண்ணோட தலைவிதி. நீ ஒரு மாப்பிளை. அது சரி, 4 பொண்ணுங்கள்ல நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப. எங்களதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி 2 மாப்பிளைக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா பங்காவற? என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற. அங்க இல்லாத பசங்களா? படத்தில் வில்லனாக நடித்த செந்தாமரை ஒரு காட்சியில சிவாஜி அவர்களையும் நாகேஷ் அவர்களையும் புரட்டி எடுத்து வெளியே தள்ளுவாரு.
கதைப்படி அடி வாங்கிய சிவாஜி அவர்களுக்கு அவருடைய காதலி ஜெயலலிதா ஒத்தடம் கொடுப்பாங்க. உடனே அதை பார்த்து வயிறு எரியும் நாகேஷ். உனக்கு பரவாயில்லடா, அடி வாங்கின கையோட ஒத்தடம் கொடுக்கறதுக்கு காதலி தயாரா இருக்கா, என் ஆளுக்காக நான் அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு கூறும் நாகேஷ் மேலும் ஜெயலலிதாவிடம் இவன் பெரிய ஹீரோன்னு நினச்சி அந்த ரவுடியை அடிக்க இவனை அழைச்சிக்கிட்டு போனால் அடியை வாங்கிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு விழறான் அப்படின்னு சொல்வார். அதற்கு சிவாஜி அவர்கள் அவனோட பாடி அடியாள் பாடிடா, அடிக்கிறதுக்குன்னே உடம்பை வளர்த்து வச்சுருக்கான், என் பாடி வெறும் ரொமான்டிக் பாடி அப்படின்னு பதில் கூறிவிட்டு ஜெயலலிதாவை காதலுடன் ஒரு பார்வை பார்ப்பாரு. திரையரங்கு அதிர்ந்த காட்சி இது. இந்த வசனங்களை திரைக்கதையில் படித்த இயக்குனர் CV ராஜேந்திரன் பயந்தாரு. கோபு சிவாஜி அண்ணன் ஏதாவது தப்பாக எடுத்துக்க போறாரு, இதை மாத்திடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோபுவுக்கு மனம் வரவில்லை. நல்ல நகைச்சுவை காட்சி ராஜி, படிச்சு காட்டுறேன், பிடிச்சிருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா மாற்றி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி காட்சியை படமாக்கிய தினத்தன்று படிச்சு காட்டினாரு. மூவருமே மிகவும் ரசித்து சிரிச்சாங்க. சிவாஜி அவர்களோ இந்த காட்சியில் எந்த வசனத்தையும் மாற்றக்கூடாது, குறிப்பாக ரொமான்டிக் பாடி அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை மிகவும் ரசித்து சிரித்து நடிச்சு கொடுத்தாரு. அத்துடன் கோபுவுக்கு ஒரு அன்பான உத்தரவையும் போட்டாரு சிவாஜி அவர்கள். ஒரு வசனத்தாலோ ஒரு காட்சி அமைப்பாலோ கதாநாயகனுடைய இமேஜ் விழுந்துடும்னு ஒரு எழுத்தாளன் நினைக்கக்கூடாது. அப்படி வசனத்தை மாத்துன்னு சொல்றவன் நடிகனா இருக்க முடியாது. அம்மா தாயே பிச்சை போடுமான்னு வசனம் எழுதினா கூட கதாபாத்திரத்துக்காக அதை உணர்ச்சியோடு சொல்லி பெயரை வாங்கிட்டு போறவன் தான் உண்மையான நடிகன். நான் எப்படி நடிச்சாலும் என்னுடைய ரசிகர்கள் ஏத்துப்பாங்க, அதனால நீ எனக்கு எப்படி வேணுமானாலும் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனை ரத்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு போய் இப்படியா உத வாங்கி தருவீங்க? இப்படி அப்படி அல்ல, இஷ்டத்துக்கு வச்சிருக்கான். அவன் நல்லா தின்னுபிட்டு உத குடுக்கறதுக்குன்னே உடம்ப வளர்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் பாடி அடியாள் பாடிடா, என் பாடி வெறும் ரொமான்டிக் பாடி. அப்பா மதனா, வெறுப்புல கேட்க நினைக்காத. வழக்கம் போது நான் லாண்டரிக்கு புறப்படவா? இல்ல, என் பக்கத்திலேயே வந்து கழுத்தாரு. உங்க அக்கா இருக்கானே பயங்கரி, இப்படியே அவ போக்கு கொட்டுக்கிட்டு இருந்தா 4 கல்யாணமா எப்படி ஒண்ணா நடக்கும்? அதுல அவனுக்கு என் மேல ஆசைதான் வரைக்கிறான். படப்படா மறந்து போய் உன்னை காதலிக்கலாம்னு நினைச்சாலும் உன் மூஞ்சிய பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இருக்கிற கோபம் ஜாஸ்தியா போயிடுது. டேய், கடவுள் உன்னை கொஞ்சம் அழகா படைச்சிருக்கலாம்டா, ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாம் உனக்கு. ஏடா நீயும் வெய்யற, முகத்தையும் காட்டக்கூடாது, லவ்வும் பண்ணணும். ஏடா மானசீகமா காதல் வளர்றதுக்கு அவன் என்ன மனோன்மணியா? இங்க வலிக்குதுடா மதனா. மதன், இது என்ன பெரிய பிரச்சனை? இந்த ஆளை விட்டுட்டு ரத்னாக்கு வேற அழகான ஆளா பாருங்களேன். குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். அடடே வாப்பா. நீ எங்கடா இங்க வந்த? உங்க வீட்டுக்கு வந்தேன். மிஸ்டர் மதனை பார்க்கலாம்னு வந்தேன். யாரா இந்த அவலட்சணா? டேய் பாவி, நம்ம வருங்கால மாமியாரோட ஒரே தம்பிடா. மாமியாருக்கு தம்பியா? உட்காருங்க, ரொம்ப லட்சணமா இருக்கீங்க. என்ன வந்த உடனே அவலட்சணம் தான், இப்ப லட்சணம்ன்ற என்ன காக்க பிடிக்கிறியா? சரி உட்கார. மதன், நீ யாரும் இங்க வேலைக்காரனா? அம்மா எங்க வந்த? மிஸ்டர் மதன், நானே ஒரு வாழ்க்கை துணியை தேடிக்கலன்னு புறப்பட்டனா, ஒருத்தையும் கிடைக்கல. கடைசியில உங்க உதவியால ஒரு பொண்ணை தேடிக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஒரே ஒரு பொண்ணு. கருமண்டா, நல்லா புறப்படாது. நான் பொண்ணு கேட்டா கோவிச்சுக்கிறீங்க. ஆனா உங்க பேர் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு உங்க வருங்கால மாமனார் இருக்காரு, அதான் இந்த கிழம், அது வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு தேடி கொடுன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறது. தலைவலிக்கிட்ட இவனை அனுப்புறாங்க. மரியாதையா போறியா இல்லையா நீ? ஆல்ரைட். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.